ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைஃப்பில் எல்லாருமே ஏதோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும், நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே அந்த சக்ஸஸை போய் அடையிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கைவிட்டு என்ற சில பேர் தான். அப்படி அந்த சக்ஸஸை போய் ரீச் பண்ண சில பேர்கிட்ட நம்ம கேட்டோன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி மக்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்க்கணுன்னா, யாராக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அவங்களோட லைஃப் சக்ஸஸை ரீச் பண்ணுமான்னு கேட்டால் சக்ஸஸும் ரீச் பண்ண முடியாது, அவங்க லைஃப்பில் ஒரு க்ரோத்தே இருக்காதுன்னு தான் சொல்லலாம். ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகணும், நம்மளோட கரியரை நம்ம க்ரோ பண்ணணும், இல்லை நம்ம பேஷனை நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்க போனோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட லைஃப்பில் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமேட்டு நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே ஒரு டிசிப்ளினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறது, இப்படி அந்த டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளுக்கு பழக்கமாயிடும், நம்மளோட ஹேபிட்டாக அது ஃபாலோ ஆகிடும். இப்படி நம்மளுக்கு ஹேபிட்டாக அது கன்வெர்ட் ஆகுறதுனால இந்த ஹேபிட் நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக மாறிடும். ஸோ இதை நம்ம கன்சிஸ்டன்ஸாக நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட கோல் அதை நோக்கி நம்ம ட்ராவல் ஆகும். அந்த ட்ராவலில் நம்மளோட சக்ஸஸ் நம்ம கைக்கிட்ட வந்து நிற்கும். ஸோ இதனால நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய க்ரோத் நம்ம ரீச் பண்ணலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்ம சேஞ்ச் ஆகலாம். இந்த டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு ஈஸியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எடுத்துக்கலாம், இப்படிலாம் யோசிச்சா அது டிசிப்ளின்ற அந்த டிசிப்ளின்ற சர்க்கிள்குள்ள இது வராது. ஒரு டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட பேரியரை நம்ம பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன வராதோ அதை நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு இது வரவே வராது, நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு சிலது நம்ம மைண்டே நம்மளுக்கு சொல்லும். அப்போது அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசிப்ளின் செட் பண்ணணும். சின்ன விஷயமா பண்ணலாம், அதை நம்ம பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம பழக்கமாக்கிட்டோம்னா அந்த ஹேபிட் அது பெருசாகும். அப்போ அந்த ஹேபிட் பெருசாக பெருசாக அது நம்ம லைஃபோட கன்சிஸ்டன்சியாக மாறி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் டிசிப்ளின், ஹேபிட், கன்சிஸ்டன்சி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு. பட் லைஃப்பில் ட்ரீம்னு ஒன்று இருக்கிறவங்க ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணலன்னா அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணவே முடியாது. அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ட்ரீம் இருக்கிறவங்க கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணனா அந்த ட்ரீம் இருந்தும் இல்லாதது மாதிரி தான். அந்த ட்ரீமை என்றைக்குமே அச்சீவ் பண்ணவே முடியாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணவே முடியாது. உங்களோட பவுண்டரியை விட்டு நீங்கள் வெளியே வராமல், உங்களோட அந்த பேரியரை பிரேக் பண்ணி அதிலிருந்து வெளியே வராமல் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயமுமே லைஃப்பில் ஈஸி கிடையாது. உங்கள் ட்ரீமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. சில பெரிய ட்ரீமாக இருக்கலாம், கன்சிஸ்டன்ஸாக இருந்தாலும் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்தாலும் உங்கள் லைஃபோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் கிட்ட போயிருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த ட்ரீம் கிட்ட போகிற அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த ஹேபிட்டை நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கல்ல, அது உங்கள் லைஃபோட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களோட இன்னொரு ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போது எனக்கு ட்ரீமும் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. எனக்கு எதுவுமே பண்ணணும்னு தோண மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க யோசிங்க. உக்காந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேணாம், லிமிட்டாக யோசிங்க. நம்ம டெய்லி பண்ணுற விஷயம் என்ன, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், எந்த விஷயமா வேணா இருக்கலாம். இப்போது நீங்கள் மற்றவங்களை கலாய்க்கிறது, இல்லை மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது, இது கூட கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது. இதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்கள்.
உங்ககிட்ட காமெடி சென்ஸ் இருக்குன்னா அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டே இருங்க. உங்களால் நிறைய பேர் சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிறதுனால உங்களுக்கு அந்த காமெடி சென்ஸ் இன்னும் அதிகமாகும். இதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணலாம். பட் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், பாஸ்ட்டை பற்றி யோசிக்க வேணாம். ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னால் இதுதான் முடியும், இதை நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் ஃப்யூச்சர் ஆல்ரெடி நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் பண்ணுறது உங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பே பேக் கண்டிப்பாக இருக்கும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே நம்ம சக்ஸஸ் ஆகிடணும், நம்ம க்ரோத் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு எந்த விஷயத்தையும் பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. ஃபெயில் ஆகுங்க. ஃபெயில் ஆகுறது ஃபார்வர்டாக போய் ஃபெயில் ஆகுங்க, பேக்வேர்டில் போவே வேணாம். ஃபெயில் ஆக ஃபார்வர்ட், முன்னாடி விழுங்க, பின்னாடி விழாதீங்க. நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் விழுந்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி தான் விழுவீங்க. ட்ரை பண்ணி விழுந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி விழுவீங்க. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரை பண்ணுறதால ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. இந்த விஷயத்தினால தான் நான் தோத்தேன், இதை பண்ண நான் தோத்துட்டேன், அப்புறம் அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுப்போம். எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா நம்ம பாஸ்டில் ஒன்றுமே இருக்காது, ஃபுல் பிளாங்க். ஸோ இதை தான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி லைஃப்பில் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் பெயின்ன்றது கண்டிப்பாக தேவை. நோ பெயின் நோ கெயின். கன்சிஸ்டன்சி வேணும்னா பெயினை அனுபவிச்சு தான் ஆகும். இப்போ பெயினை அனுபவிச்சோம்னா ஃப்யூச்சரில் நம்மளோட சக்ஸஸ்ன்றது நம்ம அந்த பெயினை நினச்சி நம்மளை வருந்த வைக்காது, நம்மளை சந்தோஷப்பட வைக்கும். ஸோ உங்ககிட்ட நான் என்ன சொல்லி முடிச்சுக்கிறேன்னா, நோ பெயின் நோ கெயின், நோ கன்சிஸ்டன்சி நோ சக்ஸஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல, இதிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பூஸ்டப் ஆச்சா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் எதுவுமே பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு மாற்றம் என்னால் முடிஞ்சது நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.